ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா டோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா முறுக்கு வீட்டிலையே எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெறும் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1 hour பக்கம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அது நல்லா கழுவி எடுத்துட்டு இது கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிட்ருக்கு. அரைக்கும் போது மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் முறுக்கு நல்லா கரெக்டான காரமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அந்த அளவு காரம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை வர அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அந்த மாவு அரைஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம பொட்டுக்கலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 1 கிலோ இட்லி அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு தனியாக இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 200 கிராம் டால்டா எடுத்துருக்கோம். இதுக்கு அதை நல்லா நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கலை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா இறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைன்னா கெட்டியாக வந்துடும். அப்புறம் முறுக்கு சுடும்போது நமக்கு புளியவே வராது. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 month 2 month வரைக்கும் கெட்டு போக வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கசரெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம். அப்புறம் இந்த முறுக்குக்கு 50 கருப்பெல் எடுத்துருக்கோம். இந்த எள்ளில் திடீர்னு கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கல் ஏதாவது பொடியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாவில் நம்ம பொட்டுக்கல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பதம் பார்த்து நல்லா பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மாவில் கருப்பெல்லு நல்லா பொட்டுக்கல்ல மிக்ஸ் பண்ணலையே கருப்பெல்லையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்தளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா உருக்கி வச்சுருக்க டால்டா எடுத்து ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு ஒரு 150 கிராம் கண்டிப்பாக டால்டா போடணும். நான் 200 கிராமே போட்டிருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு நல்லா பிசையும் போது ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. அப்போ நம்ம நம்மளால் புளியவும் முடியாது, அதனால் டேஸ்ட்டும் வராது. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு புளியும் போது நம்ம இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிறதுல தான் முறுக்கு புளிய போகிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். முறுக்கு புளியிற ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி கரண்டியை பின்னாடியே புளிஞ்சு விட்டு நம்ம அப்படியே போட்டோம்னா அது உடையாமல் கரெக்டாக வரும். இது ஒரு ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கீழேயும் போட்டுக்கலாம், ஒரு துணி விரித்து அதிலேயே போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியே போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கனாலும் உடையாமல் வரும். பாருங்கள் எந்தளவு சூப்பராக வருதுன்னு பாருங்கள். முறுக்கு இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 month 2 month பக்கம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது, மொறுன்னு இருக்கும். அப்படி எப்படி மொறுன்னு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரியே பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு டேஸ்டியான சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு சுட சுட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முறுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அது மேலே முறுக்கு வச்சுட்டு தண்ணி ஒரு பர்சன்ட் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கெட்டு போகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர்.